மூசிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலபித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் சிறந்த நல் வணக்கங்களை, கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். சரி, இப்ப என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். இறைவன் அற்புதமாக வரமாக தருகின்ற வாரப்பலன்கள். இந்த வாரப்பலன்களில் ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாட்கள் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை 7 நாட்களுடைய வாரப்பலன்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றது என்பதை ஒரு அற்புதமான ஒரு பலன்களாக ஒரு நல்ல மாற்றம், ஒரு கிரகத்துடைய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய கிரக மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகின்றது. முக்கியமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து முக்கியமான காரியங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு சிறப்பு வாரமாக அமையப் போகின்றது. ஒரு முக்கிய கிரக பயிற்சி ஏற்பட போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள், முக்கிய யோகங்கள், முக்கிய மாற்றங்கள், முக்கிய சம்பவங்கள், பல நிகழ்வுகள், பல முக்கியத்துவமான நிகழ்வுகள் வெற்றியாக மாறப்போகின்றது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மாலையாக உங்களுக்கு விழப்போகின்றது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வளம் முன்னேற்றம், லாட்டரி போன்ற யோகம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமையப் போகின்றது. பணம் கொட்டும் வாரமாக அமையப் போகின்றது. தொழில் வளம் பெருகக்கூடிய வாரமாக அமையப் போகின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கு நல்ல கிரக அமைப்புகள் ஏற்படுகின்றதா, என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா ராசியும் பார்க்கலாம். அதே நேரம் இது பொதுவான பலன் நேர்களே. இது பொது பலன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் குடும்பங்களில் இது 80% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% பேருக்கு ஏதாவது தடைகள், தாமதங்கள், பிரச்சனை இருக்கும். ஆக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீண்ட நாள் பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகம். தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள், மோசமான திசைகள், மோசமான புத்திகள் நடக்கும் பொழுது அது நீண்ட நாட்கள் உங்களை போட்டி வாட்டி வதக்கி கொண்டிருக்கும். அதை எப்படி சரி செய்வது, என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுவது, என்ன மாதிரி நிவர்த்தி அடைவது, எப்படிப்பட்ட நிவர்த்தியை மேற்கொள்வது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதை தெரிந்து கொள்ள கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் தீரும், சொன்னது நடக்கும். ஏனென்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை எப்ப தீரும் என்பதை அந்த பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் சரியாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே இந்த வாரப்பலன்களை பார்ப்போம். வாரப்பலன்கள், இறைவன் வரமாக தந்த வாரப்பலன்கள் இன்றைக்கு மிதுன ராசி நேர்களே 6-10-2025 முதல் 12-10-2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். இதற்குரிய தமிழ் தேதி புரட்டாசி 20 முதல் புரட்டாசி 26 வரை. இப்போ மிதுன ராசியில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு 2 நாள் மட்டும் இருப்பார். 8ஆம் தேதி 8-10-2025 மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ உங்களுடைய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம், அதாவது தனம், வாக்கு, கல்வி
கல்வி, குடும்பம். தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 2ஆம் இடத்துல அந்த குரு பயிற்சி அடைகிறார். அப்போ 2ஆம் இடம் என்பது உங்களுடைய குடும்பஸ்தானம், உங்களுடைய வருமான ஸ்தானம், உங்கள் குடும்பத்தில் நல்ல சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஸ்தானம், பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பு பெறக்கூடிய ஸ்தானம், உங்களுடைய வியாபாரம் மேலும் மேலும் பெருகக்கூடிய ஸ்தானம், பல முன்னேற்றங்கள், செல்வத்தில் பல முன்னேற்றங்கள் பிறகு குடும்பமே பணத்தில் அதாவது பணத்தில் மூழ்கி செல்வ பணத்தில் மூழ்கி பல மகிழ்ச்சியை குடும்பத்துக்கு செல்வம் வாரி கொட்டக்கூடிய யோகம், குடும்பத்திற்கே பல செல்வங்கள் வாரி கொட்டக்கூடிய யோகமாக இந்த குருவினுடைய பயிற்சி அமைகிறது. 3.5 மாதங்கள் இருப்பார். உச்சம் பெற்ற குருவாக இருப்பார். கடகத்தில் உச்சம் பெறுகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போது உச்சம் பெறுகின்ற ஒரு குருவாக இருக்கிறார். ஆக ஒரு குறைந்த காலங்கள் இருந்தாலும் நிறைய யோகங்களை, மனம் நிறைந்த யோகங்களை, ஒரு திருப்தியான யோகங்களை நிச்சயமாக கொடுப்பார். அடுத்ததாக இந்த 10/10/2025 மிதுன ராசிக்கு 5, 12 அதாவது முதல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாகப்பட்டவன் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். ஒரு திரிகோணாதிபதி 4ஆம் இடத்தில் அமர்றார். அப்ப முதல்ல உங்களுடைய பூரிய சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த யோகம் முதல்ல ஏற்படும். உயர் பதவி, அந்த பதவி வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும். உயர் பதவினால் நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஒரு நல்ல மாற்றம், இடம் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். பதவி மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அதன் மூலம் பல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு எதிர்பாராத ஒரு சொத்துக்களோ, ஒரு பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமாக ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சொத்துக்களை பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும். நல்ல வாகன யோகத்தை கொடுக்கும். சுகபோக வாழ்வை கொடுக்கும். சுகபோக மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்கும். அனைத்து சுகங்களும் பெறக்கூடிய இடத்தில் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமாக மாறுகிறார். சுக்கிரன் வந்து 10/10/2025 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல சகல சுகங்களும் தரக்கூடிய பரிவர்த்தனை யோகமாக, அதாவது துளாராசி சுக்கிரன் வீட்டில் புதனும், கன்னிராசி புதன் வீட்டில் சுக்கிரனும், புதன் வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் புதன், இது பரிவர்த்தனை யோகமாக மாறுகிறது. அப்ப ஒரு ஆட்சி உச்சத்திற்கு இணையான பலன்களை கொடுத்துரும். அதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக செவ்வாய் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். மிதுனத்துக்கு 6, 11ஆம் அதிபதி, 6, 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ ஏற்கனவே பூர்வீகத்தால் நல்ல யோகங்களை பெறலாம், பூர்வீக சொத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. சிலருக்கு பூர்வீக சொத்து வித்து இன்னொரு வீடு வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். பூர்வீக சொத்தை, அதாவது ஒரு சொத்தை ரொம்ப நாள் விற்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த சொத்தை வித்துட்டு வேற சொத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். அது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சொத்தை விற்று நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு புதிய வீடு, புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் வந்து மாற்றமே இல்லை. சரி, அடுத்ததாக வழக்கம் போல சனி ராகு பாக்கியஸ்தானத்தை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மேலும் மேலும் பல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. சனி ராகு வக்ரம் பெற்ற 2 கிரகங்கள் வக்ரம் பெறும் பொழுது, அதாவது ரிவர்ஸ் கிரகங்கள் ரெண்டுமே ஒன்று சேரும்போது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதில் வந்து மாற்றமே கிடையாது. 2 ரிவர்ஸ் கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த ரிவர்ஸ் கிரகங்கள் வந்து அது என்னன்னா, அந்த 2 கிரகங்களும் அதாவது கெட்டதை விலைக்கிட்டு நல்லதை கொடுக்க போகுது, கெட்டதை பின்னுக்கு தள்ளிடும், நல்லதை கொடுக்கும். அதுதான் அதனுடைய அர்த்தமே தான். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த வாரம் நிச்சயமாக மிதுன ராசிக்கு நினைத்த சாதிக்கக்கூடியது, நினைத்ததெல்லாம் சாதிக்கும். நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம், நல்ல பதவி யோகம், நல்ல திருமண யோகம்,
நல்ல திருமணத்தால் ஏற்பட்ட ஒரு புத்திர யோகம், பூரிய சொத்து யோகம் என்ற அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய நிலையில் இந்த வாரம் மிதுன ராசி சிறப்பாக அமைந்திருக்கிறது. சரி, மிதுன ராசினர்களே, இது பொதுவான பலன். இத்தனை பேருக்கும் பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள், ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, ரொம்ப நாள் குழந்தை இல்லைங்க, கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை, நாங்கள் போகாத கோயிலை செய்யாத பரிகாரம் இருப்பாங்க. ஆக அடுத்தது கடன், ரொம்ப நாள் இந்த கடன் பிரச்சனை, நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குற இந்த கடனை அடைக்க முடியல. அதே மாதிரி வியாபாரங்கள் மேலும் மேலும் ஒரு பாதிப்பு இருக்குது, தொழில் முன்னேற முடியல, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் கண்டிப்பாக பிரம்மன் உங்களுக்குன்னு எப்போதான் அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு உங்கள் தலையெழுத்து எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான நிவர்த்திகள், அதுக்கான என்ன பரிகாரங்கள், நிவர்த்திகள், அதை முறைப்படி நல்லா சரியாக செய்யும்போது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். நல்ல முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். சரிங்களா? கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறந்த முன்னேற்றம் அடைவீர்கள், அதில் மாற்றமே இல்லை. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.